pretty much the biggest stunt in cinema history. எல்லாருக்கும் வணக்கம். ஃபைனலா டாம் க்ரூஸ்க்கு ஆஸ்கார் அவார்டு கிடைச்சாச்சு. Tom, it's my honor to present you with this Governor Award. டிகேட்ஸ் ஆஃப் பிளாக்பஸ்டர் கொடுத்திருந்தாலும் அவருக்கு ஆஸ்கார் நாமினேஷன்ல தான் அவர் இருந்தாரே தவிர அவருக்கு ஆஸ்கார் அவார்டு அவருக்கு கிடைக்கவே இல்லை. Thank you so much. Thank you. Thank you. Thank you, Alejandro. Thank you so much. நமக்கு டிகாப்ரியோ கூட நம்ம இதுதான் நினைச்சு நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம். மனுஷன் அந்த மாதிரி படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, யாருமே அவருக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு கொடுக்க மாட்டாங்களே சொல்லி. அதே மாதிரி டாம் க்ரூஸோட நம்ம எல்லாருமே ஒரு கிரேசி ஃபேன் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த மனுஷன் செஞ்ச ஸ்டண்ட் எல்லாம் வந்து இன்னி வரையும் யாராலையும் செய்யவும் முடியாது. டாம் க்ரூஸ் வந்து ஒரு சிறந்த மனிதர்ன்றது இந்த ஆஸ்கார் அவார்டு வாங்கும்போது எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஏன்னா இந்த ஆஸ்கார் அவார்டு அவர் வாங்கும்போது இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஆஸ்கார் அவார்டு வாங்கினாரோ அவங்கள எல்லாருமே அவர் விஷ் பண்ணார். அப்புறம் இவர் ஆஸ்கார் அவார்டு வாங்குறதுக்கு யாரெல்லாமா காரணமாக இருந்தாங்களோ அவங்கள எல்லாரையும் தேங்க் பண்ணார். இவ்வளவும் பண்ணவர் கடைசி வரைக்கும் தன்னோட பெருமையோ தன்னோட சாதனையை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் பேசாமல் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சு அவர் கிளம்பிட்டார். இதையே இவ்வளோ ஹைப்பாக நான் சொல்கிறேன்னா, நம்ம நாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு விஷயம் செஞ்சாலே போஸ்டர் அடித்து தன்னை ரொம்ப ப்ரொமோட் பண்ணிக்கிற இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய சாதனை செஞ்ச மனுஷன் ஒன்றுமே செய்யாத மாதிரி வந்து அசால்ட்டாக பேசிட்டு அந்த ஸ்டேஜை விட்டு கிளம்புனது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். Pretty much the biggest stunt in cinema. பட் இந்த டைமில் அவருக்கு ஒரு ஹானரி ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருக்காங்க. எனக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட். எனக்கு டாம் க்ரூஸை பார்த்தா யாருக்காவது 63 வயசுன்னு சொல்ல முடியுமாங்க? எனக்கு டாம் க்ரூஸை பார்க்கும்போதுல ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அவரோட ஸ்டண்ட் எல்லாம் வந்து நம்மளெல்லாம் மிரள வச்சிரும். என்ன மனுஷன் அவருன்ற மாதிரி. It's an extraordinary shot to see him out there on the outside of that airplane. ஏன்னா நமக்கு அந்த டைம்ல நிறைய ஜாக்கி ஜான் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வந்தாலுமே வந்து டாம் க்ரூஸ் அப்படின்றது ஒரு தனி ஒரு யூனிக்கான ஒரு, அதுவும் எஸ்பெஷலி மிஷன் இம்பாசிபிள் படம்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணுறதுக்கு வேற எந்த படமும் கிடையாது. Some sort of a spectacle. It's become a rite of passage for a Mission Impossible film. We had a big legacy to live up to. Jim Bissell, the production designer. ஸோ டாம் க்ரூஸுக்கு இந்த அவார்டு கிடைச்சது வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் பீப்புள்ஸ் மட்டும் கிடையாது, நம்மள மாதிரி இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து இதை செலிப்ரேட் பண்ணி ஆகணும். ஆஸ் ஏ ஃபேன் பாய் எனக்கு இது ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். இதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பியாக இருப்பீங்க நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா இன்புட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாய்.